நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை நல்ல சாப்பாடை உள்ளெடுக்கிறீங்க, அதே மாதிரி எத்தனை மோசமான சாப்பாடை சாப்பிட்றோம். நல்ல சாப்பாடை சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக நல்ல ஸ்டெடியாக நல்ல முறையாக வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் மோசமான சாப்பாடை சாப்பிட்டா நமக்கு மோசமான விளைவுகளை தான் அது கொண்டு தரும். ஸோ இதையே நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மோசமான நினைவுகளை உள்ளுக்கு எடுத்தீங்களா இருந்தால் ரைட், அது மோசமான விளைவுகளை தான் தரும். அப்போ நம்ம காலையிலேருந்து சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ நம்மளுடைய நினைவுகளும் அதே மாதிரி முக்கியம். நம்மளுடைய உடல்நிலையை நம்ம நல்ல சாப்பாடை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய உளநிலை, அதாவது நம்மளுடைய நல்ல மனசை உருவாக்கணும் மாதிரி தான் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நல்ல நினைவுகளை உள்வாங்கணும். மோசமான நினைவுகளை உள்வாங்கினா என்ன நடக்கும், மோசமான விளைவுகள் தான் வரும். அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு என்வாயர்மெண்ட், நெகட்டிவான தாட்ஸ் தான் நமக்கு வரும். அப்போ நம்ம நல்ல நினைவுகளை உள்வாங்கின மாதிரி இருந்தால், அதாவது பாசிட்டிவ் எண்ணங்களை உள்வாங்கினா நம்மளிருந்து வெளியில் வர போகிறதும் பாசிட்டிவான எண்ணங்கள் தான். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் அதுக்கு நம்ம நெகட்டிவாக இந்த நேரமே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்ன காரணம், நீங்கள் மோசமான நினைவுகளை உள்வாங்கிறனால. உங்களுடைய எண்ணங்களை அழகாக்குறதுக்கு அழகான பாசிட்டிவான நினைவுகளை உள்வாங்குங்க.